ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் சந்தோஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முடிஞ்சா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. இது ஒரு மினி vlog தான். நம்ம சண்டே ஜொமேட்டோ போகவே இல்லை. ஆஃபீஸ் கொலீக்ஸ்லாம் வந்து சாப்பிட வெளியே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அவுட்டிங் கிளம்பிட்டோம் காய். நம்ம அரும்பாக்கத்தில் இருக்க நந்தி மந்திக்கு தான் போயிருந்தோம். பலத்த வரவேற்போட உள்ள கூப்பிட்டு போனாரு நம்மளோட தோழர். நீங்க எப்ப வந்தீங்க? நம்ம எப்பவும் போல இங்கேயும் லேட்டா தான் போகணும். போற வழியில கொஞ்சம் வண்டி மக்கார் பண்ணிருச்சுங்க. பெட்ரோல்லாம் லீக் ஆயிட்டு எப்படி ஒரு வழியா இருக்கு. நீ என்ன படிச்ச? அப்புறம் என்னங்க, நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆப்கானிஸ்தான் மந்தியும் அரபிக் மந்தியும் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் என்ன அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு டெசர்ட் முடிச்சுட்டு அங்க எல்லாம் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தோம். கைஸ், சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணோம். ஆனா ஒரு ட்விஸ்ட், லைக் பாருங்கலாம் போட்டு போயிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தனை கேட்க சொன்னோம். ஆனா அவன் என்ன பண்ண போய் கேட்டான், புக்கிங் இருக்கான்னு கேட்டிருக்கான். அவன் என்ன பண்ண ஆன்லைன் புக்கிங் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. தலைவன் போய் ஒளிஞ்சிருக்கான் பாத்தீங்களா? இருங்க நான் அவனை காட்டுறேன். அவன் தான் எவனாவது போய் கேக்குறவன் 4 மணி 3 மணிக்கு ஓபன் பண்ணாம ஆன்லைன்ல போனவனுக்கு சொல்லுவானா? படத்துக்கு ஏங்க 21ஆம் தேதி யாராவது டிக்கெட் புக் பண்ணுவாங்களா? புக் பண்ணலங்க. புக் பண்றதுக்கு போயிட்டங்க நேர்லயே. இவரு சரி கேக்குறாருங்க டிக்கெட் கவுண்டர்ல 21ஆம் தேதிக்கு எப்படிங்க நீங்க இன்னைக்கு வந்து புக் பண்ணீன்னு கேக்குறாங்க. இவங்க எங்க மூஞ்சிங்க வச்சு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாருங்க. அந்த வேற அக்கௌண்டன்ட் வேற இருக்காருங்க. இதுல வேற நான் இவருக்கு அசிஸ்டன்ட் டிஎலா ஒர்க். இது எங்க டிஎலுங்க. இவரை பாருங்களேன். குற்றச்சாட்டு. நான் ஒண்ணுமே பண்ண வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இவர் வந்து சுடிதார் போட்டிருக்காரு. இவரு நான் மிஸ்டேக் பண்றேன். இவருக்கு யாருங்க இவரு? நம்ம சாப்பிட்டு எங்க போயிருந்தோம்னு பாத்தீங்கன்னா பெசநகர் பீச் தான் போயிருந்தோம் guys. நம்ம வந்து பெசநகர்ல இருக்க அந்த ஏதோ அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி வந்திருக்கோம். அது கையில பாத்தீங்கன்னா பேக் எல்லாத்தையும் குத்துட்டு போயிட்டா எனக்கு பாயுங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். குத்துட்டு போயிட்டு இங்க மாதிரி நின்று இருக்காங்க பாருங்களா. அங்க இருக்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் சுத்தி பார்த்துட்டு நேரா பீச்சுக்கு போயிட்டோம். அங்க மணலை வச்சு விளையாடிட்டு இருந்தானுங்க. இவனுங்க வேற சின்ன குழந்தை மாதிரி. கப்பிள்ஸா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீச்ல நிம்மதியாவே இருக்க முடியல. எங்க பார்த்தாலும் கப்பிள்ஸ் தான். அதுவும் பாருங்களேன், இப்ப பாருங்க பக்கத்துலயே வந்து கட்டி பிடிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. சிரிச்சு பேசலாம், குசு குசுன்னு பேசலாம். நிம்மதியா வாழ முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது பாருங்களேன், இங்க பாருங்க பாருங்க. சும்மா அவருனால இவர் மேல சாயிரதும், இவர் வந்து இவர் மேல சாயிரதும், இவர் வந்து இவர் இல்லாமலையும் என்னையா அது ஒற்றுமையா இருக்காங்களேப்பா. நம்ம ஈவினிங் பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த ரிங் எல்லாம் விளையாடிட்டு எப்படி ஒண்ணுமே போடல. அங்க இருந்து விளையாடிட்டு அங்க ஒரு டாக் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து கொஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் guys. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணுங்கப்பா.